என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், தை மாதம் 21ஆம் நாள், புதன்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். மேஷராசி என்பர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சில புதிய நண்பர்கள் வருவார்கள், சில பேர் உங்களை விட்டு செல்வார்கள். சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு உண்டு, வருவார் கொழுநன் என திறந்தும் வாரார் கொழுநன் என அடைத்தும் தேய திறந்த குடுமியவே திறந்துலாம் வீதி கதவுன்னு சொல்லுவாங்க. வருவா அப்படி பல பேர் இன்னைக்கு திருமணத்திற்கு வரன் கிடைக்குமான்னு காத்திருப்பாங்க. ஃபாரினுக்கு போன என் ஹஸ்பண்ட் திரும்பி வருவாரான்னு காத்திருப்பாங்க. எங்கள் அப்பா எப்போ வருவாருன்னு காத்திருப்பாங்க. அப்படி எதிர்பார்ப்பு உள்ள நாள். சுக்கிர பகவான் இன்னைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். பிஸ்னஸ் லாபகரமாக அமையும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதிப்பார்கள். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னார் மகாகவி பாரதி. அந்த காலத்தில் ஆணுக்கு பெண் நிகரில்லைன்னு சொன்ன ஒரு காலம். இன்னைக்கு உள்ள பெண் குழந்தைகளுக்கு தெரியாது. அப்படி ஆணும் பெண்ணும் சரிநகர் சமானம் இன்னைக்கு வாழறோம்னா அத்தனை பேரும் மகாகவி பாரதிக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆணுக்கு பெண் இழைப்பில்லை காணென்று கும்மியடின்னு சொன்னவன் மகாகவி பாரதி. பெண் கல்வி வேண்டும் சொன்னவன் மகாகவி பாரதி. அதான் தான் இன்னைக்கு பெண்களுக்கு கல்வி, எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதிக்கிறார்கள் சொன்னால் அதற்கு அடிநாதமாக இருந்தவர்களில் மிக முக்கியமானவன் மகாகவி பாரதி. ரிஷபராசிக்காரர்கள் புரிந்துக்கணும். இன்னைக்கு பெரிய மேன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. நல்ல வேலை வாய்ப்பு காத்திருக்கு. மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திற்கு அதிபதி, விரையாதிபதி, 5க்கும் 12க்கும் அதிபதி. இன்னைக்கு ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். செயற்கை முறை கருத்தரித்தல் சிலர் குழந்தை பாக்கியம் இருக்கும். செயற்கை முறை கருத்தரித்தல் அதற்காக கருத்தரித்தல் மையம் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கிளையன்ஸ் பேஸ் அமையும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். மகள் உடல் நலத்தில், மனைவி உடல் நலத்தில், சகோதரி உடல் நலத்தில் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். செய்தொழில் விருத்தி அடையும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு லாபாதிபதி சுக்கிரன், அவர் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கார். திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் சில இடங்களில் கணவன் மனைவி உறவில் ஒரு லடாய் இருக்கும். நான் உங்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கேன், நீங்க எனக்கு அவ்வளவு உண்மையா இல்லையே என்று மனைவிமார்கள் கோபித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக கூட இது இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும். பிசினஸ்ல அளவா இன்வெஸ்ட் பண்ணினா இன்னைக்கு நல்லது. சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்க பல பேர் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க, வேலை கிடைக்கும். மருத்துவர்கள் புகழ் பெறுவீர்கள். பயணங்கள் அமையும், வேலை தொடர்பான பயணங்கள் அமையும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். இளம் தம்பதிகளுக்கு சில பேருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். அவர்கள் அவங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்குள்ள பரிகாரங்களை பண்ணிக்கணும். புதிய ஒப்பந்தங்களில், வேலை தொடர்பான ஒப்பந்தங்களை நீ கையெழுத்து போடுவீங்க. மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல செய்தி, சுபமான செய்தி, மங்களகரமான செய்தி வரப்போகுது. உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியானவன் சுக்கிரன், உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியானவன் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் இருக்கார் சுக்கிரன். அவருடைய அனுக்கிரகத்தினாலே காதல் வாழ்க்கை அமையும்.
இதை நம்ம சொன்ன உடனே பல யங்ஸ்டர்ஸுக்கு தோணும், சார் காதலே அமையலையேம்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த கொடுப்பினை இருக்கணும். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி கொடுத்தாலும் துய்த்தல் அரிதுங்கிறார் வள்ளுவர். உங்கள் தலைவிதியில் இல்லைன்னா நீ அனுபவிக்க முடியாதுப்பாங்கிறார். அந்த தலைவிதி வேணும். இன்றைக்கி உங்களை அழகுபடுத்திக் கொள்வீர்கள், உங்கள் அவுட்ஃபிட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்களுக்கு முன்னேற்றம் வரும். ஆண்களுக்கு ஜிம்முக்கு போகிறது, பியூட்டி பார்லருக்கு போகிறது பெண்களுக்கு, இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். திருமண விஷயம் கைகூடும், தொழில் மேன்மை அடையும். துலாம் ராசி அன்பர்களே, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுனர் பாரதியார். அப்படி நல்ல கல்வியிலே சிறந்து விளங்குவீர்கள். தாய்நாடு பற்று உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாளில் கல்யாண செய்தி கூடி வரும், கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும், பிசினஸ் தொடர்பான விஷயங்கள் வெற்றிகரமாக அமையும். பெண்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். நல்ல ஆசிரியர், நல்ல ஒரு நிர்வாகி அப்படின்னு பல துறைகளில் பெண்கள் இன்னைக்கு பேர் எடுப்பாங்க. திருமண நிச்சயங்கள் கைகூடும். ரொம்ப சுபமான நாள், நல்ல நாள். பிசினஸ் லாபகரமா இருக்கும். தனுசு ராசி என்பர்களே, ஆன்லைன் கோர்ஸ் படிக்கணும் ஒன்று அப்படின்னு மாணவர்களுக்கு ஆர்வம் கூடும். எக்ஸ்ட்ரா கோர்ஸை தான் எடுத்து படிக்கணும் அப்படின்னு தோணும். வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். இந்த நாளில் சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார், சுக்கிர பகவான் நமக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். வெளிநாட்டிலிருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய செய்தி வரும், கல்யாண செய்தி கூடி வரும். சிலருக்கு முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் கூடி வரும். வெளிநாட்டில் எங்கள் வீட்டு பையன் இருக்கா, எங்கள் வீட்டு பொண்ணு இருக்கா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்கிறதுக்கு இன்னைக்கு வரன் கூடி வரும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்க மிக முக்கியமாக இன்னைக்கு வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணித்தான் பயன்படுத்தணும். விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க வண்டி வாகனங்களை பாதுகாப்பாக இன்னைக்கு இயக்கணும். சகோதரன் உடல்நலம், சகோதரி உடல்நலம், மனைவியுடைய உடல்நலம், மகளுடைய உடல்நலம், இதில் அக்கறை செலுத்தணும். உறவுகளை பகைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். தனப்பிராப்தி, நல்ல பண வருமானம் பெருகும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். உப்பு அமைந்தற்றால் புலவி, அது மிக்கற்றால் நீழவிடல்கிறார் வள்ளுவர். கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன சண்டை வரலாம், ஊடலாக அது இருக்கணும், பெரிய சண்டையாக ஆயிடக்கூடாது. அப்படி பார்த்துக்கணும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும், வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரும், தனலாபம் கூடும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி, போட்டி பந்தயங்களில் வெற்றி, கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், கம்ப்யூட்டர் துறையிலே இருபாலருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள், மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் அப்படின்னு இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றியடையக்கூடிய அற்புதமான நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.